சரி, இன்னைக்கான ட்ரிக் பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பார்த்தோமா? இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஒரு நம்பரை 5 ஆல மல்டிபிள் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொன்னோம்? 42 into 5 இருக்கு. இப்போ 42 into 5னா நம்ம இந்த 42வை அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க. பாதி ஆக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். அதோட ஒரு 0வை சேர்த்துக்கோங்க. இது பார்த்தோம். அதுக்கப்புறம் இது ஈவன் நம்பருக்கு. இதே ஆட் நம்பர்னா சப்போஸ் 45 இருந்துச்சுன்னா 45 into 5 இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணணும்? மல்டிபிள் நம்பரை வந்து பாதி பண்ணிக்கோங்க. பாதி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 22.5 கிடைக்கும். பாயிண்டர் ரிமூவ் பண்ணோம்னா 225. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 99. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 999 அப்படியே போயிட்டே இருக்கும். இது நம்ம எப்படி பார்த்தோம்? 48 into 99 இருந்துச்சுன்னா இங்கேயும் நம்மளுக்கு 2 டிஜிட் இருக்கணும், இங்கேயும் 2 டிஜிட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த நம்பரை அப்படியே பார்த்தீங்கன்னா -1 பண்ணணும். -1 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 47 கிடைக்கும். 4ஓட எதை ஆட் பண்ணா 9 வரும்னு பாருங்க. நம்மளுக்கு 5. 7ஓட எதை ஆட் பண்ணா 9 வரும்னு பாருங்க, 2. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 4752. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 டிஜிட்டுக்கும் அதே மாதிரி தான் பார்த்தோம். இப்போ 362 இருக்கு இன்டூ 999 கேட்டிருக்காங்க. இங்கே 3 டிஜிட், இங்கேயும் 3 டிஜிட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை -1 பண்ணணும். -1 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 361 கிடைக்கும். 3ஓட நம்ம எதை ஆட் பண்ணா 9 வரும்னு பாருங்க, 6. 6ஓட எதை ஆட் பண்ணா 9 வரும்னு பாருங்க, 3. 1ஓட எதை ஆட் பண்ணா 9 வரும்னு பாருங்க, 8. ஆன்சர் பாத்தீங்கன்னா 361638. ஓகே, இது நம்ம பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. ஒரு நம்பரை 15ஆல எப்படி மல்டிபிள் பண்றது? இப்போ ஒரு நம்பர் இருக்கு, 82 கொடுத்துருக்கோம். 82 into 15. இதை நம்ம எப்படி மல்டிபிள் பண்றோம்னா கொடுத்துருக்கிற நம்பர் மல்டிபிள அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 82னால இந்த 82வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதோட ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 15க்கு கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அதோட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 820 வந்து பாதி ஆக்கிக்கிறேன். பாதி ஆக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 410 கிடைக்கும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 கிடைச்சிடும். அப்போ 0 3 2. இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1230. இல்லை இன்னொரு சம் பார்க்கலாம் நம்ம. 438 into 15 இருக்கு. இப்போ இந்த 15 மல்டிபிள்ஸ்னாவே ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கிற நம்பர், இந்த நம்பரை 4338 எடுத்து அப்படியே எழுதுங்க. 438. இதோட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இதை என்ன பண்ணணும்னா பாதி ஆக்கிக்கணும். பாதி ஆக்கினா என்ன வரும்? 2190 வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 7 5 மேல 1 போயிடும். இங்க 6. புரியுதா இது? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நம்ம இது பாத்துரலாம். நேத்தே பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்லாம் பார்த்துருப்போம். சரி, பிரைம் நம்பர்னா வகுக்கூடிய நம்பர்ஸ் வந்து பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. டிவிசிபிள் பை 1. சூப்பர். நம்ம ஒன் பாத்துரலாம். நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னா நம்மளுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 and so on பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இது பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இதே நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0 1 2 3 and so on இன்ஃபினிட்டி.
இதே பாத்தீங்கன்னா இன்டீஜர். இன்டீஜர்னா நடுவுல 0, இந்த சைடு 1, இந்த சைடு 2 அண்ட் so on infinity. இந்த சைடு பாத்தீங்கன்னா 1 2, இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த சைடு ஃபுல்லா மைனஸ், அந்த சைடு ஃபுல்லா பிளஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். பகா எண்ணா நம்மளுக்கு ஒன்னாலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய நம்பர் தான் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். இதுக்கு எத்தனை டிவைசர் இருக்கும்? ஒன்லி 2 டிவைசர். ஓகே, இப்போ பிரைம் நம்பர் என்ன பிரைம் நம்பர்? 2, 3, 5, 7, 11, 13 இது மாதிரி போகும். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு டிவைசர் மட்டும்தான் இருக்கும். இப்போ 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆலையும் 2ஆலையும் தான் டிவைட் ஆகும். இப்போ 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆலையும் 3ஆலையும் தான் டிவைட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்னா ஒன்லி 2 டிவைசர். இதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா பிரைம் நம்பர் தவிர்த்து உள்ள நம்பர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காம்போசிட் நம்பர். அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 4, 6, 8, 9, 10, 12 இது நம்மளுக்கு இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? காம்போசிட் நம்பர் பாத்தீங்கன்னா மோர் தென் 2 டிவைசர். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பாக்கலாமா? 1ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. என்னன்னா நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஓகேவா? 1ங்கிறது பிரைம்லயும் வராது, காம்போசிட்லயும் வராது. சரி, நமக்கு இங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 consecutive odd numbers. நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ்னா என்ன தெரியும்? ஆட் நம்பர்னா நம்மளுக்கு 1, 3, 5, 7, 9 இது மாதிரி வர்றதுதான் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா 2, 4, 6, 8, 10 இது மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 consecutive odd number. 2 consecutive odd நம்பருங்கிறப்போ அடுத்தடுத்த எண்கள் நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 1, 3 எடுத்துக்கிறேன். இந்த 1, 3 ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1 - 3 2. அதே மாதிரி 5 - 3 2. எந்த ரெண்டு ஆட் நம்பரை எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டா நீங்க வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர். நம்ம நேச்சுரல் நம்பர் என்ன பார்த்தோம்? 1 இதானே பார்த்தோம். 1, 2, 3, 4 இதானே நேச்சுரல் நம்பர். இது நேச்சுரல் நம்பர். இதே பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0, 1, 2, 3 ஆரம்பிக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பருக்குள்ள ஹோல் நம்பருக்குள்ள நேச்சுரல் நம்பர் இருக்கா? அப்போ இது நம்மளுக்கு கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா நேச்சுரல் நம்பரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? எல்லா இயல் எண்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழு எண்கள். இதே பாருங்க, ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன் நேச்சுரல் நம்பர். இதே ஹோல் நம்பர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரல் நம்பரா இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு 0 இருக்கு. ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஹோல் நம்பரும் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பரா இருக்க முடியாது. எல்லா முழு எண்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயல் எண்களா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷனல். நம்ம நேத்து தான் பார்த்தோம். எல்லா இன்டீஜரும் பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர். இன்டீஜர் நம்ம பார்த்தோம்ல, இன்டீஜர்னா நம்மளுக்கு என்ன? 0. இந்த சைடு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். இதுதான் இன்டீஜர். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர். அப்போ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டீஜர். இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர். இன்டீஜர்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்லயும் வரும், ஹோல் நம்பர்லயும் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0 இஸ் ஹோல் நம்பர் பட் நாட் நேச்சுரல் நம்பர். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டாங்கன்னா குழம்பிடக்கூடாது. ஓகேவா? 0ங்கிறது பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் தான், ஆனா நேச்சுரல் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் பிளஸ் ஈவன்னா என்ன அப்படின்னு. ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 2
பிளஸ் 2 எடுத்துக்கிட்டோம்னா 4. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆட் பிளஸ் ஆட்னா ஈவன். இப்போ ஆடு ஒரு 1ங்கிறது ஆட் நம்பரு, 3ங்கிறது ஆட் நம்பரு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈவன் பிளஸ் ஆட் ஈக்குவல் டு ஆடு. ஈவன் நம்பர் பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கிறேன், ஆட் நம்பர் 1 எடுத்துக்கிறேன், ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 கிடைக்குது. யார் கிடைக்கிறா? ஆட் நம்பர் கிடைக்கிறா. அதே ஈவனையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு யார் கிடைப்பாங்கன்னா ஈவன் கிடைப்பாங்க. 4 மைனஸ் 2 திரும்பி நம்ம மைனஸ் பண்றப்போ 2ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே ஆட் மைனஸ் ஆடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 1, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 2 கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்குது. அதே ஈவனையும் ஆடையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். ஈவன் பாத்தீங்கன்னா 4 மைனஸ் 1, ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 3, யார் கிடைக்கிறா? ஆட் நம்பர் கிடைக்கிறா. இதே பாத்தீங்கன்னா ஆடையும் ஈவனையும் மைனஸ் பண்ணா ஆடு கிடைக்கும். ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 வச்சுக்கலாம், மைனஸ் 3 வேண்டாம். ஆடு பாத்தீங்கன்னா 5 வச்சுக்கலாம், ஈவன் பாத்தீங்கன்னா 2 வச்சுக்கலாம். ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 3, யார் கிடைக்கிறா? ஆட் நம்பர் கிடைக்கிறா. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க மல்டிபிள் இல்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தெரியும், அதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரிதான் மல்டிபிள்ல ஈவன் இன்டூ ஈவன்னா ஈவன் தான். ஓகேவா? இப்போ 2 இன்டூ 2னா 4, யார் கிடைக்கிறா? ஈவன் கிடைக்கிறா. இது புரியுதா? இது புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் மட்டும் என்ன கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இப்ப கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 15 பார்த்தோம்ல, அதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் கொடுக்க போற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியாவே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் கேக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு பிரைம் நம்பர் என்ன தெரியும்? ஒரு பிரைம் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 3, 5, 7, 11 இது மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். இதுல என்ன கேக்குறாங்க? ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் கேக்குறாங்க. ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? அதனால 2. இதே பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஆட் பிரைம் நம்பர் கேக்குறாங்க. கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஸ்மாலஸ்ட் ஆட் பிரைம் நம்பர்னா நம்மளுக்கு ஆட் நம்பரு, அதுலயே நம்மளுக்கு வந்து ஸ்மாலஸ்ட்னா அது நம்மளுக்கு 3. ஓகேவா? இதுலயே பாருங்க ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். இதுல ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர் என்ன? ஈவன் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், 2. ஓகேவா? பிரைம் நம்பர்ல எத்தனை ஈவன் நம்பர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்கும். எல்லா பிரைம் நம்பர்ல கொஸ்டின் கேட்பாங்க, பிரைம் நம்பர்ல ஹவு many ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு. அந்த ஒன்னு என்னன்னா 2. ஓகேவா? 2 மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வந்துரும், 8 வந்துரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது காம்போசிட் நம்பர்ல வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். இப்ப காம்போசிட் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம்? 4, அதுக்கப்புறம் 6, 8 இதே மாதிரி போகும். இங்க பாருங்க ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் கேக்குறாங்க. அப்ப ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்னா நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். இது நான் சொல்றேன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர்னா நம்மளுக்கு பிரைம் நம்பர்னு பாத்தீங்கன்னா 101 இருக்கும். ஓகேவா? இதே வந்து கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 997 இருக்கும். இதே பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் பிரைம் நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9997. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதும் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் பிரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் பிரைம் நம்பர்னா 1001. இதே பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பருங்கிறப்போ நம்மளுக்கு 97. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பருங்கிறப்போ நம்மளுக்கு 11. ஓகே,
இத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பிரைம் நம்பர் இருந்து எடுத்துக்கோங்க. இத நான் ஒரு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். என்ன, ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட். ஸ்மாலஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11 தான் இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 11 இருக்கும். அதே 2 டிஜிட் கேட்டா 97 இருக்கும். இந்த 2 டிஜிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா நெக்ஸ்ட், இப்போ இது 2 டிஜிட்னு பாத்தீங்கன்னா 11 97. அதே 3 டிஜிட்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு 0 போட்டுருங்க. 101 997. இதே 4 டிஜிட்ஸ் கேட்டாங்கன்னா 1001 9997. ஓகேவா? இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 3 டிஜிட் கேட்டாலும் போட்டுடலாம், 4 டிஜிட் கேட்டாலும் போட்டுடலாம், 5 டிஜிட் கேட்டாலும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க கீழே என்ன சொல்லியிருக்காங்க, பிரைம் நம்பர் அப் டு 50. 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 15 பிரைம் நம்பர் இருக்கு, 15 பிரைம் நம்பர் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னா 25 பிரைம் நம்பர் இருக்கு. அதே பிரைம் நம்பர் பிட்வீன் 50 to 100, 50ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கேட்டா எவ்வளவுமா இருக்கு? 10. இதே ஈவன் பிரைம் நம்பர் அப் டு n வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. ஈவன் பிரைம் நம்பர் இப்பதான் நான் சொன்னேன். ஈவன் பிரைம் நம்பர் எவ்வளவு இருக்கு? 1. ஓகேவா? ஜஸ்ட் என்னங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. ஒரே ஒன்னு தான், அது என்னன்னா 2ங்கிற நம்பர். ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. அந்த 1 என்ன நம்பர்னா 2. ஓகேவா? இதே ஆட் பாத்தீங்கன்னா ஆட் பிரைம் நம்பர் 1ல இருந்து 50க்குள்ள எவ்வளவு இருக்குன்னா 14. அதே பாத்தீங்கன்னா ஆட் பிரைம் நம்பர் 1ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு இருக்குன்னா 24. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் 1 to 50க்குள்ள எவ்வளவு இருக்குன்னா 34. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் 1 to 100க்குள்ள எவ்வளவு இருக்குன்னா 74. ஓகேவா? இப்போ நம்ம 15 எடுத்துக்கலாம். இந்த காம்போசிட் நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ 50 இருக்கு. இந்த 50க்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1ங்கிறது பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பரும் வராது, பிரைம் நம்பர் எல்லாமே வராது. அப்போ காம்போசிட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 15 பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். ஓகேவா? நம்ம இங்க பார்த்தோம் 50ல 15 பிரைம் நம்பர். மிச்சம் பாத்தீங்கன்னா 50ல எவ்வளவு இருக்கு? 34 இருக்கு. அப்ப இந்த 34ங்கிறது பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். நீங்க பிரைம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா நீங்க அப்படியே காம்போசிட் நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா 1ல இருந்து 50க்குள்ள. நெக்ஸ்ட் அதே மாதிரி 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ன்னு எடுத்தோம்னா 1ங்கிறது வந்து நெய்தர் பிரைம் நெய்தர் காம்போசிட். நம்மளுக்கு 1ல இருந்து 100க்குள்ள பிரைம் நம்பர் நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? 25 தெரியும். 25 பிரைம் நம்பர். அப்போ ரிமைனிங் உள்ளது காம்போசிட் நம்பர். அப்ப அது நம்மளுக்கு 74 இருக்கும். ஓகேவா? இது மாதிரி கூட நீங்க எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். பிரைம் நம்பர் ஷுட் நாட் பி எண்ட் வித் யூனிட் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. பிரைம் நம்பர் எந்த யூனிட் பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு எண்டே ஆகாது பாத்தீங்கன்னா, பிரைம் நம்பர்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா எதுல எண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4, 6, 8, 0. இந்த 4 நம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பருங்கிறது வந்து எண்டே ஆகாது. அப்படி இதுல எண்ட் ஆனிச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன நம்பரா இருக்கும்னா காம்போசிட் நம்பரா இருக்கும். ஓகேவா? பிரைம் நம்பருங்கிறது பாத்தீங்கன்னா எதுல எண்ட் ஆகாது, எதுல முடியவே முடியாதுன்னா 4ஆல முடியாது, 6ஆல முடியாது, 8ஆல முடியாது, 0வால முடியாது. சப்போஸ் அப்படி நம்மளுக்கு முடிஞ்சிச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன நம்பரா இருக்கும்னா காம்போசிட் நம்பரா இருக்கும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல நம்மளுக்கு how many prime numbers from 1ல இருந்து 100 end in 2 கேக்குறாங்க. 2ல எண்ட் ஆகுற பிரைம் நம்பர் எத்தனை பிரைம் நம்பர்னு கேக்குறாங்க. 2ல எண்ட் ஆகுறது ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான். ஓகேவா? அந்த நம்பர் என்னன்னா 2 தான். ஓகேவா? இதே how many prime numbers from
1 to 100 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் 1ஆல எண்ட் ஆகும்னு கேக்குறாங்க. எத்தனை பிரைம் நம்பர் 1ஆல எண்ட் ஆகும்னா 5. ஓகேவா? அந்த 5 என்னன்னா ஒன்னு 11, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 31, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 41, 51, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 61, 71. ஓகேவா? 11, 31, 41, 61, 71. இந்த 5 நம்பர் தான் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100க்குள்ள 1ல எண்ட் ஆகுறது. இதே எத்தனை பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 3ஆல எண்ட் ஆகும். 1ல இருந்து 100க்குள்ளன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7. டோட்டலா 7 நம்பர்ஸ். அதே மாதிரி 7ல எண்ட் ஆகுற நம்பர் பாத்தீங்கன்னா டோட்டலா 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை நம்பர்னா 6. அதே 1ல இருந்து 100க்குள்ள நம்மளுக்கு 9ல எண்ட் ஆகுற நம்பர் எத்தனை நம்பர் இருக்குன்னா 5 நம்பர். ஓகேவா? இந்த 1 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்டேட்மெண்டாவே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களாலே மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் ஆர் அப் டு 10ன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு 10க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேட்டா டோட்டலா 4 பிரைம் நம்பர். அது என்னன்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7. டோட்டலா 4. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவு மெனி காம்போசிட் நம்பர் ஆர் அப் டு 10. 10 வரைக்கும் எவ்வளவு காம்போசிட் நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ 10க்குள்ள எத்தனை காம்போசிட் நம்பர்னா 5. அது என்னன்னா நம்மளுக்கு 4, 6, 8, 9, 10. ஓகேவா? 1, 2, 3, 4, 5 அப் டு 10ன்னு கேட்டா 10ஐயும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். இங்க பாருங்க, the composite number between 50 and 100ன்னு கேக்குறாங்க. 50 and 100க்கு இடையில எத்தனை காம்போசிட் நம்பர் இருக்குன்னா 39 காம்போசிட் நம்பர் இருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்போசிட் நம்பர் பிட்வீன் 50 and 100ன்னு கேட்டா 39. இதே பாத்தீங்கன்னா இங்க நான் எழுதுறேன், காம்போசிட் நம்பர் ஃப்ரம்னு கேக்குறாங்க. ஃப்ரம் 50 to 100ன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதே 39 தான். ஆனா நம்மளுக்கு இங்க ஃப்ரம்னு சொல்லிட்டாங்க. இடையில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது 39. ஃப்ரம்னா 50ல இருந்து 100 வரைக்கும்ங்கிறப்போ இந்த 50ம் நம்மளுக்கு வரும், இந்த 100ம் வரும். அதனால இந்த 2 ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 41. ஓகேவா? ஃப்ரம்னு வந்துச்சுன்னா இந்த 39ஓட ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க, 41. ஃபர்ஸ்ட் ஆட் பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆட் பிரைம் நம்பர்னா ஆன்சர் 3. ஓகேவா? பிரைம் நம்பர்னாவே நம்மளுக்கு தெரியும் 2, 3 இது மாதிரி போகும். இது நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் காம்போசிட் நம்பர். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் காம்போசிட் நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9. ஓகேவா? ஆட் கேட்டிருக்கிறதுனால 9. கொஷின்ஸ் இதுதான். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையவே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை பார்த்துக்கோங்க. வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நான் திரும்பி வந்து காமிக்கிறேன். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி உள்ளதையும் காமிக்கிறேன். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் ஏரியா நிறையவே கொஸ்டின்ஸ் இருக்கு, அதனால பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டம்குள்ள போலாம். ரீசனிங்ல. ஓகேவா? ரீசனிங்ல நம்பர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இப்போ ஸ்பெஷல் சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஷீட்ல இருக்கும். ஃபார்முலா ஷீட் பார்த்துக்கோங்க, அனுப்பியிருப்பேன் நான் ஆல்ரெடியே. பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஷீட்டு அனுப்பியிருப்பேன். அதில் நம்மளுக்கு ஸ்பெஷல் சீரீஸ்ன்னு போட்டே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கும்.
நோட் பண்ணிக்கோங்க. இப்பவும் சொல்றேன் பாத்துக்கோங்க. ஃபார்முலா ஷீட் கையில இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் நோட் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் சீரிஸ். ஸ்பெஷல் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஓகே, sum of first n natural numbers. ஓகேவா? முதல் நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இயல் எண்களா? ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அண்ட் சோ ஆன் அப் டு n வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா n இன்டூ n பிளஸ் 1 பை 2. ஓகேவா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அண்ட் சோ ஆன் n வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபார்முலா n இன்டூ n பிளஸ் 1 பை 2. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டிருப்பாங்க. 1 plus 2 plus 3 plus and so on plus 25. இதோட கூடுதல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கூடுதல் என்னன்னா ஃபார்முலா இதுதான். n இருக்கிற இடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம 25 போடுறோம். அப்போ 25 இங்க 25 plus 1 26. அப்போ into 26 divided by 2. இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 13 வரும். இப்போ 25 into 13 25 ஈஸியா எப்படி மல்டிபிள் பண்ணலாம்னா ஒரு நம்பரை இப்ப நம்ம 15 பார்த்தோம்ல அதே மாதிரிதான் இப்போ ஒரு நம்பரை 15 பார்த்தோம்ல அதே மாதிரிதான் 13 into 25 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதுங்க. 13 வரும். 13ஓட ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இதை திரும்பி எழுதுங்க. ஓகேவா? 130. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத பாதியாக்கி எழுதுங்க. பாதியாக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 65 கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 325 கிடைக்குதா? பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 325. புரியுதா? இது என்ன கேட்டாங்கன்னா பிரியா ப்ளீஸ் மியூட். ஓகே Ma'am, this one reasoning or aptitude, ma'am? Aptitude. Thank you. ஓகே ஃபர்ஸ்ட் ஏன்னா பிளாக்ல எழுதி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டா 1 plus 2 plus 3 and so on n இருந்துச்சுன்னா ஃபார்முலா பாத்தீங்கன்னா இதுதான் n into n plus 1 by 2. சரி, இதுல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும்னு நம்ம பாத்துடலாம். இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1 plus 1 plus 2 plus 3 plus and so on 45 என்ற தொடரின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு பாக்குறப்போவே தெரியுது இது ஒரு நேச்சுரல் நம்பர். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கு? 1 plus 2 plus 3 plus and so on n. இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? n into n plus 1 by 2 தெரியும். இங்க நம்மளுக்கு n பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு 45 இருக்கு. அப்ப n-க்கு பதிலா நம்ம இங்க 45 போடுறேன். அப்போ 45 இங்க பாத்தீங்கன்னா 45 plus 1 46. இங்க 45னா 46. சப்போஸ் 43 இருந்துச்சுன்னா 44 அப்படிதான் இருக்கும். ஓகேவா? டிவைடட் பை 2 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 23 கிடைக்கும். இங்க நான் என்ன பண்றேன்? அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்றேன். 45 into 23 இந்த ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 1035 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி வரும். நம்மளுக்கு ஃபார்முலா தான் முக்கியம். இந்த ஃபார்முலால கொண்டுட்டு போய் இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே ஆன்சர் வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் சம். ஓகேவா? 1 plus 2 plus 3 plus and so on 50ங்கிறப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலால போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
எடுத்தாச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க, நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுலயே உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல எப்பயும் இதுல எப்படின்னா சம் ஆஃப் தின்னு கேட்டாங்கன்னா ஒன்ல இருந்தா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்பயும் பாத்தீங்கன்னா ஒன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒன்ல ஸ்டார்ட் ஆகலன்னா நம்ம ஒன்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும் இப்ப பாக்கலாம். இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 26 + 27 + 28 and so on 16 கொடுத்திருக்காங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, 60 தான் என்ன அப்படின்னு எடுத்து போட்டோம்னா ஆன்சர் தப்பா போயிடும். ஓகேவா? எப்பயும் நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, 1 + 2 + 3 + and so on plus என்னன்னா n into n plus 1/2. நம்மளுக்கு எப்பயும் இந்த ஃபார்மேட்ல தான் ஒன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மாத்திக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா, இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 26 கொடுத்திருக்காங்க, +27 + 28 plus அப் டு 60 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்றேன், எழுதுறது 1 + 2 + 3 and so on போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல உள்ள நம்பர் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்ல நம்ம உள்ள நம்பர் என்ன, நம்மளுக்கு 60. ஓகேவா? இது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா திரும்பி 1 போடுங்க. 1 + 2 + 3 and so on என்ன பண்றீங்கன்னா, இங்க 26 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் -1 பண்ணி அப்போ 25 போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னு தெரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 + 2 + 3 கடைசியில உள்ள நம்பர் போட்டுக்கணும். நடுல ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டு என்ன பண்ணணும்னா திரும்பி 1 + 2 + 3 எழுதி ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் போட்டு. புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. இது மட்டும் ஒன்றும் கிடையாது. எப்பயும் நம்மளுக்கு ஒரு சீரீஸ்னா அது 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 1ல ஆரம்பிக்கலன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பரை 1ல இருந்து எழுதி லாஸ்ட்ல உள்ள நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டேன் 60. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு திரும்பி 1 + 2 + 3 எழுதி ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரை எப்பயும் -1 பண்ணி எழுதிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல வந்துருச்சா, 1 + 2 + 3 + and so on n. அப்ப n into n plus 1/2 இந்த ஃபார்மேட்ல அப்படியே ஃபார்முலா போடுங்க, நம்மளுக்கு வந்துடும். அப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன், 60 எடுத்துக்கிறேன். அப்போ 60 into 61/2 வரும். இங்க மைனஸ், அதே மாதிரி இதுல 25. அப்போ 25 into 26/2 அப்படியே கேன்சல் பண்றேன். இது 13 வரும். இது கேன்சல் பண்ணா 13 வரும். 13 வரும். இப்ப நம்ம மல்டிபிள் பண்றது ஈஸியா இருக்கும். 1830 வரும் இங்க. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்பதான் பார்த்தோம் 325. இந்த ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1505 கிடைக்கும். ஆப்ஷன் டி கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ், வெறும் இயல் எண்கள். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலயே டைப் 2 போட்டுக்கோங்க. செகண்ட் டைப் என்னன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஒண்ணும் கிடையாது. முதல் எண் இயல்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் and so on plus n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி n ஸ்கொயர் வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 நெக்ஸ்ட் 2n plus 1/6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6. ஓகேவா? n plus 1 2n plus 1/6. இப்போ இந்த ஃபார்முலா
இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பதிலா நம்ம எண்ணு போட்டுக்க வேண்டியதான். சப்போஸ் 20 கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம்னா 20 இன்டூ 21 இன்டூ 2 இன்டூ 20 40 பிளஸ் 1 41 பை 6 அப்படியே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா வரும் 3 சார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 10 சார், அதுக்கப்புறம் 1 சார் 7 சார், அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு 2870 வரும். ஓகேவா? இதுக்கு 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு பிளஸ் 3 ஸ்கொயரு அண்ட் சோ ஒன் பிளஸ் 20 ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா எண்ணுக்கு பதிலாக 20 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இங்க கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோர்த் சம் கொடுத்துருக்காங்க. இதுல 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் கேட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? n இன்டூ n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6. எண்ணுக்கு பதிலா நம்மளுக்கு இங்க 25 இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எண்ணுக்கு பதிலா 25 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 25 பிளஸ் 1 26. நெக்ஸ்ட் 25 2 சார் என்னமா வரும்? 25 2 சார் நம்மளுக்கு 15 வரும். 50 பிளஸ் 1 51 வரும். டிவைடட் பை 6. இந்த 6 நான் அப்படியே கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 சார், இது பண்ணோம்னா நம்மளுக்கு 13 சார் வரும். திரும்பி 3 1 சார், 51ங்கிறது பாத்தீங்கன்னா 17 சார் வரும். இப்போ நான் மல்டிபிள் பண்ணும். அப்போ 25 இன்டூ 13 இன்டூ 17 எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 5525 வரும். ஓகேவா? இந்த ஆன்சர் வரும். இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிராக்டிஸ் சம் என்னன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அண்ட் சோ ஒன் பிளஸ் 50 ஸ்கொயருக்கு கண்டுபிடிங்க. ஓகேவா? இது பிராக்டிஸ் சம்மா வச்சுக்கோங்க. 50 ஸ்கொயருக்கு கண்டுபிடிங்க. ஓகேவா? சரி, இதுல பாருங்க நம்மளுக்கு 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எப்பயும் நான் சொன்னேன் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு இங்க 11 இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்னா இப்படி மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க 20 இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 20 வரைக்கும் எழுதிக்கிறேன். இப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அண்ட் சோ ஒன் பிளஸ் 20 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டுட்டு என்ன பண்றேன், திரும்பி அதே தான் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அண்ட் சோ ஒன் பிளஸ் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதுல இருந்து -1 பண்ணணும். அப்ப இங்க நம்ம 10 ஸ்கொயர் வரைக்கும் எழுதணும். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஃபார்மேட் வந்துருச்சு. அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? n இன்டூ n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6. அதை அப்படியே நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். இதுக்கு எடுத்துக்கிறேன் எண்ணுக்கு பதிலா 20 எடுத்துக்கிறேன். அப்போ 20 எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20 இன்டூ 21 இன்டூ 2 இன்டூ 20 40 பிளஸ் 1 41 வரும். டிவைடட் பை 6 வரும். ஓகேவா? இங்க நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கிறேன். இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர்ல 10 இருக்கு. அதனால நான் இங்க என்ன பண்றேன், 10 பிளஸ் 1 11 10 இன்டூ 2 20 பிளஸ் 1 21 பை 6 அப்படியே கேன்சல் பண்றேன் நான். 6 3 சார் 5 சார், அதுக்கப்புறம் 3 1 சார், இங்க 7 சார். அதே மாதிரி 6 3 சார், இங்க 10 சார், இங்க 6 1 சார், இங்க 7 சார். இப்போ அப்படியே நம்ம மேல உள்ளதை அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். 70 இன்டூ 41 வரும். இங்க பாத்தீங்கன்னா 55 இன்டூ 7 வரும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2870 வரும். இதை ரெண்டத்தையும் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணோம்னா 385 வரும். இதை ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம். எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5ல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 5ல 0 போச்சுன்னா நம்மளுக்கு 5. அப்போ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் பி வராது. ஒன்னு ஏவா இருக்கணும், இல்லைன்னா டியா இருக்கணும். ஓகேவா? அப்படிங்கிறப்போ ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 2485 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க.
இப்ப நம்ம ஸ்கொயர் பார்த்தோம்ல, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூபுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கியூப் நம்பர்ஸ். முதல் எண் எண்களின் கணங்களின் கூடுதல். ஓகேவா? கணங்களின் கூடுதல்ங்கிறப்போ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அண்ட் சோ ஒன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு n கியூப் வரைக்கும் வந்திருக்கும். இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா n இன்டூ n பிளஸ் 1 பை 2. இது எதோட ஃபார்முலானா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எழுதி என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியதான் கியூபுக்கு. ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அண்ட் சோ ஒன் பிளஸ் 10 கியூப் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ணுக்கு பதிலா அப்படியே 10 போட்டுற வேண்டியதான். அப்போ எண்ணுக்கு பதிலா நம்மளுக்கு 10 இருக்கு. அப்போ 10 இன்டூ 11 பை 2 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 55 ஸ்கொயர்னு வரும். ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் நான் இந்த 55 ஸ்கொயர் எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு. எண்டில் நம்மளுக்கு எண்ட் ஆனிச்சுன்னா 5 எண்ட் ஆனி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த 5 அப்படியே மல்டிபிள் பண்ணி போடுங்க 25. இந்த 5க்கு அடுத்த நம்பர் என்ன 6, அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர். அப்போ 3025. அப்போ 45 ஸ்கொயர் என்னன்னு மெசேஜ் போடுங்க. எனக்கு சொல்ல வேண்டாம், மெசேஜ் போடுங்க. எனக்கு டைப் பண்ணுங்க. 2025. ஓகே, எனக்கு டைப் பண்ணா போதும். ஓகேவா? சொல்லாதீங்க. 2025. ஓகேவா? சரி, இப்போ இதுல நம்மளுக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூப். இப்போ கியூப் பார்த்தோம்ல, கியூப்கான ஃபார்முலா என்னன்னா n இன்டூ n பிளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து கியூபுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு கியூப்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்போ நம்மளுக்கு எண்ணுக்கு பதிலா இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? 20 இருக்கு. ஃபர்ஸ்ட்ல 1 இருக்கு. அப்போ நம்ம எண்ணுக்கு பதிலா நம்ம 20 போட்டுலாம். அப்போ 20 இன்டூ 21/2 ஹோல் பவர் ஸ்கொயர். இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். அப்போ இதை பண்ணோம்னா நம்மளுக்கு 210 ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு 21 ஸ்கொயர் என்னன்னு தெரியும்? 441. இங்க 0 ஸ்கொயர்ல இருக்கிறதுனால 00 வரும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுல இன்னொரு சம் இருக்கா? சரி, இதுல இன்னொரு சம் இல்ல, பிராக்டிஸ் சம் வச்சுக்கோங்க. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அண்ட் சோ ஒன் பிளஸ் 25 கியூப். ஓகேவா? 25 கியூப்க்கு ஆன்சர். இது வந்து பிராக்டிஸ் சம். இதுல நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு இந்த 7th சம் பாருங்க. எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. 6 கியூப் பிளஸ் 7 கியூப் பிளஸ் 8 கியூப் பிளஸ் 10 கியூப் என்ற தொடரின் கூடுதல் கேட்டிருக்காங்க. எப்பயும் கூடுதல் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் 1ல தான் இருக்கணும். அதனால இதை அப்படியே நான் 1ஆ மாத்திக்கிறேன். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் அண்ட் சோ ஒன். லாஸ்ட்ல உள்ள நம்பர் தான் எப்பயும் ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அப்போ பிளஸ் 10 கியூப்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட்ல உள்ளத நம்பர் எழுதணும். 1 கியூப் 2 கியூப் பிளஸ் அண்ட் சோ ஒன். இங்க 6 இருந்துச்சுன்னா இதை -1 பண்ணுங்க. அப்போ 5 கியூப்னு எடுத்துக்கணும். இப்போ அப்படியே நம்ம ஃபார்முலால போட வேண்டியதான். இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? இங்க 10 இருக்கு. அப்போ 10னா ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? n இன்டூ n பிளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கியூபுக்கு. அப்போ நான் எண்ணுக்கு பதிலா 10 சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ 10 இன்டூ 11/2 தி ஹோல் ஸ்கொயர். இங்க மைனஸ், இங்க எண்ணுக்கு பதிலா 5 போட்டுக்கிறேன். 5 இன்டூ 6/2 தி ஹோல் ஸ்கொயர். இங்க நான் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 5 கிடைக்கும். இங்க கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 3 கிடைக்கும். இங்க நான் இது பண்ணோம்னா 55 ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க நம்மளுக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை உட்காந்து நீங்க ரஃப் காலத்துல உட்காந்துலாம்
மல்டிபிள் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைம் சேவ் பண்ற மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்துச்சுன்னா இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 25 5 அடுத்த நம்பர் 6 மல்டிபிள் பண்ணோம்னா 30. அப்ப 30 25 இங்க பாருங்க 15 ஸ்கொயர்ன்னு இருக்கு. 15ங்கிறப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா 25. ஒன்னுக்கு அடுத்த நம்பர் 2 மல்டிபிள் பண்ணோம்னா 225. இதை ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2800 வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, மத்தவங்களுக்கு நான் புரியலையா? ஓகே ஓகே ஓகே. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்த ஒரு 3 டைப் பார்த்தோம்ல, அந்த 3 டைப் ஃபார்முலாவும் எழுதிடலாமா நம்ம இங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? 1 + 2 + 3 + and so on n வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபார்முலா n × n + 1/2. ஓகேவா? இதே பாத்தீங்கன்னா 1³ + 2³ + 3³ இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா n³ வரைக்கும் இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலா தான் n × n + 1/2 whole square. அதே இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1² + 2² + and so on + n² வரைக்கும் இருந்துச்சுன்னா n × n + 1 2n + 1/6. ஓகேவா? இது நம்ம பார்த்தோம். இதுல நம்ம சம்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா? எங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னா மல்டிப்ளிகேஷன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்ப இந்த 8th சம் பாருங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க 1 + 2 + 3 + p = நம்மளுக்கு 120 எனில் 1³ + 2³ + 3³ + p³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது நான் சொல்றேன். 1 + 2 + 3 + and so on + pங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 120. நம்மளுக்கு n இருந்ததுனால நம்ம ஃபார்முலா எப்படி எடுத்து எழுதுறோம்? n × n + 1/2 எடுத்து எழுதுறோம். இங்க p இருக்கு, அதனால நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? p × p + 1/2 = 120. நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு கொஸ்டின் 1³ + 2³ + 3³ and so on p³ என்னன்னு கேட்கறாங்க. அப்ப p³ ஓட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? p × p + 1/2 whole square. இங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி p × p + 1/2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 120 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க 120 whole square போட்டா நம்மளுக்கு ஆன்சர். 12² பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 144. 0² பாத்தீங்கன்னா 00. ஆப்ஷன் சி. இது நம்ம இப்படிதான் போடணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இது மாதிரிலாம் ஸ்டெப் வைஸ் எல்லாம் போடாதீங்க. டைம் சேவ் பண்றதுக்காக சொல்றேன் நானு. நம்மளுக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 + 2 + 3 + இங்க p கொடுத்துட்டு p³ கேட்டாங்கன்னா, p கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு p³ கேட்டாங்கன்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? p கொடுத்துட்டு p³ கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்திருக்கிற நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 120 டைரக்டா நீங்க ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். கொஸ்டின் p கொடுத்துட்டு p³ கேட்டாங்கன்னா கொடுத்திருக்கிற நம்பரை 120 அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நான் இங்க இன்னொரு சம் தரேன் பாருங்க. இதுல if 1 + 2 + 3 + and so on pங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்? 1³ + 2³ + 3³ and so on p³ என்னவா இருக்கும்? அப்போ நம்ம இந்த 12 அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்போ p³ ஆன்சர் 12 அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 144 ஆன்சர். புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. புரியலனாலும் தம்ஸ் அப் டவுன் ஆகும்ல, அது கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துப்பேன். ஓகே, இப்ப இங்க பாருங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் சம் இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1³ + 2³ + 3³ and so on n³ பாத்தீங்கன்னா 3610 கேட்டிருக்காங்க. 1 + 2 + 3 + n என்னன்னு கேக்குறாங்க. இது நான் எழுதி காமிச்சிடுறேன் எப்படின்னு. 1³ + 2³ + and so on பாத்தீங்கன்னா n³ வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க?
36100 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம்? n into n plus 1 by 2 the whole square. இது பாத்தீங்கன்னா 36100 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டு இருக்கிறது 1 plus 2 plus 3 plus and so on plus n என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? n into n plus 1 by 2 தெரியும். நான் இத அப்படியே எடுத்து எழுதுறேன். இந்த இத n into n plus 1 by 2 the whole square இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு தரேன் இதுல. ஓகேவா? இதுல ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுங்கிறப்போ n into n plus 1 by 2 வந்துரும். இது நம்மளுக்கு எப்படியா வந்துரும்? 36100 வந்துரும். இதுல இருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்துரும் 190. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் போடாம இங்க நம்மளுக்கு கியூப் கொடுத்துட்டு வெறுமனே என்ன கேட்டாங்கன்னா கொடுத்திருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். கொஸ்டினை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணலாம். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அண்ட் சோ ஆன் n கியூப் இருக்கு. n கியூப் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட். அதே n கிவன் n கியூப் கேட்டாங்கன்னா நீங்க அதை எப்படி பண்ணிக்கணும்னா ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா? நான் இங்க எழுதுறேன் பாருங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன வந்து கிவன், உங்களுக்கு n கியூப் கேக்குறாங்க. n கியூப் கேட்டாங்கன்னா கொடுத்திருக்கிற கிவனை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே n கியூப் பாத்தீங்கன்னா கிவன். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா n கேக்குறாங்கன்னா இத நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இந்த கிவனை நீங்க எக்ஸ் கூட வச்சுக்கோங்க. அப்போ n கியூபை நம்ம என்ன பண்ணும்? எக்ஸ் ஸ்கொயர்ன்னு வச்சுக்கணும். இந்த கிவனை வந்து எக்ஸ்ண்டே வச்சுக்கோங்க. இந்த எண்ணை நம்ம என்ன பண்ணும்? எக்ஸ் ரூட் எடுக்கணும். புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பர். இதுலயும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆட் நம்பர் கொடுத்துட்டு ஆட் நம்பரோட கூடுதல் என்ன, ஈவன் நம்பர் கொடுத்துட்டு ஈவன் நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. சரி, இது 4th ஒன்னு போட்டுக்கோங்க. 4th ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆட் நம்பர்னு வச்சுக்கலாம். சம் ஆஃப் ஆட் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல்ங்கிறப்போ நம்மளுக்கு 1 plus 3 plus 5 plus and so on உங்களுக்கு எல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க நம்ம எல்லுன்னு வச்சுக்கிறதுனால இங்க ஆட் நம்பருக்கு ஈவன் நம்பருக்கும் எல்லுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு l plus 1 by 2 the whole square. ஓகேவா? l plus 1 by 2 the whole square. நீங்க பாருங்க நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 plus 3 plus 5 plus and so on 99 என்ற தொடரின் கூடுதல் கேக்குறாங்க. கூடுதல்ங்கிறப்போ இது பாக்குறதுக்கு ஒற்றைப்படை என்ன இருக்கு? லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 99 இருக்கு. அப்போ எல்லுக்கு பதிலா 99 போடுங்க. பிளஸ் 1 by 2 the whole square. அப்போ 99 plus 1 100 by 2 the whole square. 2 கேன்சல் பண்ணோம்னா 50. அப்போ 50 ஸ்கொயருங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25. 0 ஸ்கொயருங்கிறப்போ 00 வரும். ஓகேவா? 2500. ஓகேவா? ஆட் நம்பர் புரிஞ்சுதா? ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. ஓகே. இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு நான் இங்க ஒரு சம் தரேன். 51 plus 53 plus 55 plus and so on plus 99 கூடுதல் கேக்குறாங்க. தொடரின் கூடுதல் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எடுத்துப்போம்? இத ஃபர்ஸ்ட் எப்பயும் நம்மளுக்கு 1ல இருந்து ஆரம்பிக்கணும். இது நம்மளுக்கு என்ன? ஆட் நம்பர். ஓகேவா? நம்மளுக்கு எப்பயும் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆட் நம்பருங்கிறனால நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 5 and so on
லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை எப்பயும் ஃபர்ஸ்ட்ல போட்டுருணும். 99 போட்டுடுறேன். அதுக்கப்புறம் மைனஸ் திரும்பி 1 பிளஸ் 3 பிளஸ் 5 அண்ட் சோ ஒன் பிளஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை நான் லாஸ்ட்ல போடுறேன். இங்க 51 இருந்துச்சுன்னா நான் -1 பண்ண சொன்னேன். -1 பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க 50ங்கிறது ஈவன் நம்பர் ஆயிரும். அதனால -2 ஓகேவா. 50க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 49. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 15 எடுத்து போட்டீங்கன்னா அப்படியே தப்பாயிடும். ஓகேவா. இங்க 49 தான் வரும். 51க்கு முன்னாடி உள்ள ஆட் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 49 எடுத்துக்கோங்க. அப்போ அப்படியே ஃபார்முலால போடுங்க. ஃபார்முலா என்ன? L plus 1/2 தி ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு L 99, இங்க 49. அப்போ 99 plus 1/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 49 plus 1/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 100/2 தி ஹோல் ஸ்கொயர் இங்க அடிச்சோம்னா 50 ஸ்கொயர்னு வரும். இப்போ 50 ஸ்கொயர் இப்பதான் பார்த்தோம். 2500. இங்க நம்மளுக்கு 50/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். கேன்சல் பண்ணோம்னா 25. 25 ஸ்கொயர் 625. இதை ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணோம்னா 1875 வரும். ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். -1 தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு -1 50 போட்டுருவீங்க. 50 போடக்கூடாது. ஆட் நம்பர் சீரீஸ்ங்கிறதுனால 51க்கு முன்னாடி உள்ள ஆட் நம்பர் போடணும். ஓகேவா. இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர்ல வேற கொஸ்டின் கேட்பாங்க. இது மாதிரி எப்படின்னா இப்போ 1 plus 3 plus 5 plus and so on up to 40 terms. ஓகேவா. அப் டு 40 டேர்ம்ஸ். இது மாதிரி n டேர்ம்ஸ். இதுக்கு இது எழுதிக்கோங்க. 1 plus 3 plus 5 plus so on up to n டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கிற எண்ணை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இங்க நம்மளுக்கு இப்போ 40ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த 40யை என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ 40 ஸ்கொயருங்கிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 ஸ்கொயருங்கிறப்போ 1600. புரியுதா? இது ஆடுலே பாத்தீங்கன்னா இது இன்னொரு செஷனா வரும். ஓகேவா. நம்மளுக்கு ஆட்னா பாத்தீங்கன்னா 1 plus 3 plus 5 plus and so on plus L வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்ல பிளஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்போ பாத்தீங்கன்னா ஃபார்முலா L plus 1/2 தி ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு நம்பரே தராம ஒரு 40 உறுப்புகளின் எண்ணிக்கை கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ நீங்க அங்க என்ன உறுப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா. புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர். ஓகேவா. ஈவன் நம்பர்ல கேக்குறாங்க. ஈவன் நம்பர்னா ஒன்றும் கிடையாது. சம் ஆஃப் ஈவன் நம்பர். சம் ஆஃப் ஈவன் நம்பர் கேட்டாங்கன்னா ஈவன் நம்பருங்கிறப்ப நம்மளுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும்? 2 plus 4 plus 6 plus and so on plus L வரைக்கும் வச்சுக்கலாம். இது L வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. L/2 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. L/2 ஃபர்ஸ்ட்ல உள்ளது மட்டும் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேவா. இதுதான் ஃபார்முலா. 2 plus 4 plus 6 and so on L வரைக்கும் இருந்துச்சுன்னா L/2 L/2 2 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுக்கிட்டீங்கன்னா இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க 2 plus 4 plus 6 plus and so on 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு லாஸ்ட்ல உள்ளத எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ எல்லுக்கு பதிலா அப்படியே நான் இங்க 100ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் 100/2 வந்துடும். இப்ப நான் இதை கேன்சல் பண்ணோம்னா 50 ஸ்கொயர்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணோம்னா 15 வந்துடும். இது பண்ணோம்னா நம்மளுக்கு 2500 பிளஸ் 15 வரும். அப்படியே ஆட் பண்ணோம்னா 2550 வந்துடும். ஓகேவா. ஆப்ஷன் டி. இது புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா அப்படியே எனக்கு தம்ஸ் அப் போடுங்க. சரி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான்
எடுத்தேன்ல அந்த சம்ல அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், அப்படியே எனக்கு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + and so on + 40. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 25 + 26 + and so on + 100. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 cube + 2 cube + 3 cube + and so on + 20 cube. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 21 + 23 + and so on + 45. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் + and so on பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சம். சம்முக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த நோட் பண்ணிக்கோங்க. இதை ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால ஃபார்முலா பார்த்து போட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ மட்டும் பார்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே, சரி, இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம்.